இப்போ தோஷங்கள்லாம் கூட நிறைய சொல்றாங்க. ஜாதகத்துல இந்த தோஷம் இருக்கு. அதுக்கு பரிகாரங்களா வந்துட்டு இந்த மாரி இந்த கடலுக்கு போங்க. நீங்க போட்டுட்டு இருந்த ஆடைகள மாத்திட்டு அங்கேயே போட்டுட்டு வேற ட்ரெஸ் போட்டு வாங்கன்றாங்க. நாகதோஷம் இருந்தா பாலும், முட்டையும் வாங்கிட்டு போய் வைங்கன்னு சொல்றாங்க. சோ இதெல்லாம் என்ன மாதிரியான ஒரு நம்பிக்கை சார்? இப்ப ராகு தோஷத்துக்கு வந்து சில பேர் திருமண தடை. இப்ப 2, 7, 8 இந்த மாதிரி இடத்துல இருக்கும்போது நாகதோஷம்பாங்க, திருமண தடை ஏற்படும். அப்ப பெரும்பாலும் எல்லாம் காலகட்சி தான் நம்ம அமைச்சிருந்தோம். இப்ப நிறைய கோயில் நிறைய கண்டுபிடிச்சாங்க ஜோசியர்கள். ஸோ இப்போ கோயிலை மாற்றி அமைச்சிட்டாங்க. இந்த ஆடையை கலெக்டிவ் பண்ணுறது தப்பான விஷயம். அது தேவையில்லை. உங்களுக்கு தோஷம்னு சொல்லிட்டீங்களா, நீ கோயிலுக்கு போயிட்டு வந்தா போதும். ஆனா என்னன்னா, தோஷம் இருந்தாலும் அது தசை நடந்தா மட்டும் தோஷத்துக்கு வேலை. இப்போ நம்ம வீட்டில் சாப்பாடு இருக்குது, எப்பவுமே சாப்பிட்றோம்னா இல்லை, பசி வந்தா மட்டும் சாப்பிட போறோம். அதே மாதிரி தோஷம் இருக்கும். 2லயோ 8லயோ ஒரு கிரகம் ராகுக்கு எது இருக்கும். உலகத்துல போற எல்லா ஜீவராசிக்குமே செவ்வாய் தோஷம், ராகு தோஷம், மாங்கல்ய தோஷம், உத்தர தோஷம் இல்லாம யாரும் பிறகு கிடையாது. பிறகுற எல்லாருக்குமே லக்னத்துக்கு 2 வீடு திதி சூன்யம் ஆகும். நீ ஏகாதசியில பிறந்தாலும் சரி, பஞ்சமியில பிறந்தாலும் சரி, துவாதசியில பிறந்த எந்த திதியில பிறந்தாலும் 2 பாக்ஸ் திதி சூன்யம். அப்ப தோஷம் இல்லாம யாரும் பிறக்கிறதும் கிடையாது, சூன்யம் இல்லாம யாரும் பிறக்க போறதும் கிடையாது. பிறப்போம். என்னன்னா அந்த பாவகம் சம்பந்தப்பட்ட தசை வருதா மட்டும் பாருங்க.